2026 வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை. இல்லை, ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்ருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை, அவர் ராசி இல்லை, அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2021 எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அதே மாதிரி 2026 அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும், இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு, ஒரே டீமில் எல்லாரும் இருக்கான். ஒரே டீமில் எல்லாரும் இருக்கான். எந்த டீமில் இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மாதிரி ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளாக வந்து நிற்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து. எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறதுனால அப்படி இருக்கு. பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸாக சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபிலாம் சேருவாங்களா? ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகையாக காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராகணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பார்க்குறாரு. அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட, போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்காரு, 2021 உங்க கூட இருந்தார் அப்படின்னு. ஒரு கட்சியில் வந்து திமுக எப்பயுமே அப்படிதான், நம்ம ஒரு 2 தடவை பார்க்கும், இது என்னன்னு செய்யும், தொழில் கற்றுக்கணும், அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க. 2021 வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது, அடுத்ததில் நாங்களே பார்த்துக்கிறோம், இவ்வளோதானே, நாங்களே பார்த்துருவோம். சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காப்புல? இல்லை, நாங்களே பார்த்துருவோம். என்னங்க நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சுப்பா, போர்டை மாற்றியாச்சு, போ